தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. Let's go holidays. Travel beyond boundaries. விதியை மாற்றக்கூடிய வருஷமாக கடகராசிக்கு 2026 அமைகுதுங்க. கடந்த காலத்தில் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு கன்னத்தில் கை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. கனவு முறிக்கப்பட்டிருந்தது. அதை சனி பகவான் பார்த்துட்டு இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறார், 2026 மார்ச் 6 வரைக்கும் உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தினாலும் கொஞ்சம் ஐடியா பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரே தவிர, நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த இமேஜ் கொஞ்சம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசியலில் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல் சாயம் உங்கள் மேலே பூசப்படும். அந்த சாயம் நீங்கள் இருக்கீங்கன்னு வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. நீங்கள் என்ன தான் நான் வெயிட் லாஸ் எடுக்கிறதுக்காக நான் ஃபிட்டிங்காக இருக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் 5 நாள் பண்ணுவீங்க. 6வது நாள் உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. எதிர்பார்த்த பண வரவை பெறக்கூடிய வருஷமாக சிம்மராசிக்கு அமையப்போகுதுங்க. பல பேர் போட்ட கணக்கு தப்பாகலாம், ஆனால் உங்கள் கணக்கு தப்பாகாது. இது அரசியலாக இருக்கட்டும், உங்களுக்கு கலை உலகமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நீங்கள் டவுனுங்கிறது இந்த வருஷத்தில் கிடையாதுங்க. என்னோடய ஃபேமிலியில் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, என் பொண்டாட்டி பிள்ளையோடு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, இப்படிலாம் நினச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ நடக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த 10th எக்ஸாம் 12th எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் பாஸ் ஆவானே தெரியல அப்படி நினச்ச பிள்ளைங்க ஈஸியாக பாஸ் ஆக போகிறீங்க. ஹார்ட் ஒர்க் ஆனால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. எப்போ கீழே விழுவ, இவன் எப்போ தப்பு பண்ணுவான், கீழே விழுவங்கிறத விட இந்த ஆள் எப்போ தப்பு பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட தீர்மானம் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் நாம் இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணிடுவேன், நான் ஜெயிச்சிடுவேன், நான் வாழ்ந்துடுவேன் எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? அப்போ என்ன செய்யக்கூடாது? கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் தேவையில்லாத மனக்கணக்குகளை போடாதீங்க. நிறைய விஷயத்தை டாப் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயரத்தை அடைவீங்க. இழந்த பணம் மீண்டும் கிடைக்கும். ஏதாவது பதவியை இழந்திருந்தீங்களா, அது கிடைக்கும். பணத்தை இழந்திருந்தீங்களா, அது கிடைக்கும். பாச போராட்டத்தில் இருக்க சார், என்னை புரிஞ்சுக்கல சார், என் உறவு, என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கல, என் புருஷன் புரிஞ்சுக்கல, என் புள்ள புரிஞ்சுக்கலன்னு அப்படி ஒரு பாச போராட்டத்தில் இருக்கீங்களா, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். விதியை மாற்றக்கூடிய வருஷமாக கடகராசிக்கு 2026 அமைகுதுங்க. கடந்த காலத்தில் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு கன்னத்தில் கை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. நான் ஜூன் மாதம் ஜூலை மாதத்துலலாம் நான் நினச்ச கனவு நடந்துடும் அப்படின்னு ரொம்ப கனவு உலகத்தில் இருந்த பிள்ளைகள், இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை முருங்கை மரத்தை எப்படி முறிச்சு போடுவாங்களோ அதே மாதிரி உங்கள் கனவு முறிக்கப்பட்டிருந்தது. அதை சனி பகவான் பார்த்துட்டு இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறார், 2026 மார்ச் 6 வரைக்கும் உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தினாலும் கொஞ்சம் ஐடியா பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரே தவிர வருத்தப்பட வைக்க மாட்டார். இந்த வருத்தப்பட வைக்காத இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் செய்ய வேண்டியது பக்கா பிளான் போடுங்க. 2026 கடகராசிக்கே பிறக்கிறதாக நினைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பிளான் போட்டு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். முக்கியமாக திருமண வாழ்க்கை சிறப்பாகுங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்க. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு நட்பினால் நன்மை உண்டாகும். அதே மாதிரி திருமணத்தில் நல்ல நிம்மதி கிடைக்கும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு புதிய சாயம் பூசப்படுங்க. அதனால் கடகராசிக்காரர்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த இமேஜ் கொஞ்சம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசியலில் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல் சாயம் உங்கள் மேலே பூசப்படும். அந்த சாயம் நீங்கள் இருக்கீங்கன்னு வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. கடகராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப போட்டுரும், வெயிட்டு போடும். நீங்கள் என்ன தான் நான் வெயிட் லாஸ் எடுக்கிறதுக்காக நான் ஃபிட்டிங்காக இருக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் 5 நாள் பண்ணுவீங்க. 6வது நாள் உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. இது மாதிரி தான் கடகராசிக்கு நடக்குது. பல நேரங்களில் கடகராசி தோற்று போனதுக்கு காரணமே என்ன, நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க. சும்மா நம்ம சிஸ்டம் போடுறதோடு முடிஞ்சிடும். இந்த வருஷத்தில் அதை மாதிரி விட்டுடாதீங்க. எந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட்.
நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி நட்புகளை சரியாக பயன்படுத்துங்க. கடவுள் உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கொடுக்க போகிறார். பெரிய மனுஷங்கள்லாம் உங்ககிட்ட வந்து நிற்க போகிறாங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்க வேண்டாம், சிரிச்ச முகத்தோடு இருங்க. கடகராசிக்காரர்கள், உங்கள் புன்னகை உங்கள் இமேஜை அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதாயம், விஐபிகளுக்கு நல்ல யோகம், தொழில் முன்னேற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருத்த லாபங்கள் ஏற்படும். ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக பூமி வாங்குறது, அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பணத்தை போட்டு சக்ஸஸ் பண்ணலான்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த வருஷத்தில் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க கடகராசிக்காரர்கள். முருகன் நிறைய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். 10க்கு 8% லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். நல்லது நடக்கும். எதிர்பார்த்த பணவரவை பெறக்கூடிய வருஷமாக சிம்மராசிக்கு அமையப் போகுதுங்க. பல பேர் போட்ட கணக்கு தப்பாகலாம், ஆனால் உங்கள் கணக்கு தப்பாகாது. நீங்கள் அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லைங்க. உங்கள் சாதனைகளுக்கு இப்போ சரித்திரம் படைக்கக்கூடிய காலம். உங்களை யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. சிம்மராசிக்காரவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை குழப்புவாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. அதுவும் நாம் எப்போ விழுந்து போவோன்னு எதிர்பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பகல் கனவாக போக போகுது உங்களுடைய வாழ்க்கையோடைய வளர்ச்சி. என்ன அது, கடவுள்கிட்ட நான் இப்படிலாம் வேணுனேன், ஆனால் இந்த ஆள் இப்படிலாம் வந்துட்டாரேன்னு. அதனால் இது அரசியலாக இருக்கட்டும், உங்களுக்கு கலை உலகமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நீங்கள் டவுனுங்கிறது இந்த வருஷத்தில் கிடையாதுங்க. ஒரு புதிய முன்னேற்றத்தை சிம்மராசி பார்க்க போகுது. இது நிதர்சனமான உண்மை. பல நாள் ப்ராஜெக்ட், எனக்கு இதெல்லாம் ஆசைங்க, எனக்கு இப்படிலாம் வாழணும்னு ஆசை, வளரணும்னு ஆசை, என்னோடய ஃபேமிலியில் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, என் பொண்டாட்டி பிள்ளையோடு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, இப்படிலாம் நினச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ நடக்க போகுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் புரிஞ்சிக்காதவர்கள் கூட உங்கள்கிட்ட வந்து புரிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. நீங்கள் பல நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல முன்னேற்றம் சிம்மராசிக்கு உண்டு. உங்களுடைய படைப்பு ஆற்றல்கள் இந்த வருஷம் அதிகரிக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான வருஷம். புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரீட்சைகளை ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த 10th எக்ஸாம் 12th எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் பாஸ் ஆவானே தெரியல அப்படி நினச்ச பிள்ளைங்க ஈஸியாக பாஸ் ஆக போகிறீங்க. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரியர் இல்லாமல் வெளியில் வருவீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஐடி சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு பயணங்கள், இரவு வேலைக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊதியத்துக்கு, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க சிம்மராசிக்கு. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஆனால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. எப்போ கீழே விழுவ, இவன் எப்போ தப்பு பண்ணுவான், கீழே விழுவங்கிறத விட இந்த ஆள் எப்போ தப்பு பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால் தப்பு பண்ணும்போது பார்த்து தப்பு பண்ணுங்கள். தப்பு பண்ணாமலாம் இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒருத்தவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை மாற்றுறதுக்கு அடுத்த விஷயத்த தயாராக வச்சுக்கோங்க. இது நடந்தால் என்ன பண்ணலாம், அது நடந்தால் என்ன பண்ணலாம். சமயோஜித புத்தியை இந்த வருஷம் நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா சிம்மராசிக்கு சிவபெருமான் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார். உங்களுக்கு திருவண்ணாமலை முடிஞ்சால் அருணாச்சலேஸ்வரரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கால பைரவர், சமயபுரம் மாரியம்மன் இந்த 2026 உங்களுக்கு பக்கத்துணையாக சிம்மராசிக்கு இருப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்தவரை நீங்கள் 10க்கு 9% லாபங்கள் நிச்சயமாக ஏற்படும். நல்லது நடக்கும். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயத்தை கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, எல்லாமே என்னால் முடியும், எல்லாமே நான் பார்த்துப்பேன், நான் நினச்சா சரியாக செஞ்சிடுவேன், நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் தூணு, நான் தான் எல்லாத்துக்கும், அப்படிலாம் நாமளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை விட காலம் வேற மாதிரி வேலை செய்யும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு யார் எழுப்புனாலும் சரி நான் தூங்க போகிறேன், ஃபுல் ரெஸ்ட் அப்படின்னு நினச்சி தூங்குவோம். அன்றைக்கி அதுவுமா வேண்டாதவன்லாம் வீட்டுக்கு வருவான், நம்ம நிம்மதியை கெடுத்துருவோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட தீர்மானம் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் நாம் இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணிடுவேன், நான் ஜெயிச்சிடுவேன், நான் வாழ்ந்துடுவேன் எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? அப்போ என்ன செய்யக்கூடாது? கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் தேவையில்லாத மனக்கணக்குகளை போடாதீங்க. முதல் செய்தியே அதுதான். யார் வேணாலும் உங்களை உசுப்பேற்றலாம், யார் வேணாலும் உங்களை வந்து உயர்த்தி பேசலாம், அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் ஃபேக். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யணும்?
உங்களுக்கு என்ன தோணுதோ, ப்ரெசண்ட்டில் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. நிறைய விஷயத்தை டாப் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயரத்தை அடைவீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் இழந்த பணம் மீண்டும் கிடைக்கும். ஏதாவது பதவியை இழந்திருந்தீங்களா, அது கிடைக்கும். பணத்தை இழந்திருந்தீங்களா, அது கிடைக்கும். ஒரு பாசத்தை இழந்திருந்தீங்களா, சார் நான் பாச போராட்டத்தில் இருக்கேன் சார், என்னை புரிஞ்சிக்கல சார், என் உறவு, என் பொண்டாட்டி புரிஞ்சிக்கல, என் புருஷன் புரிஞ்சிக்கல, என் புள்ள புரிஞ்சிக்கலன்னு அப்படி ஒரு பாச போராட்டத்தில் இருக்கீங்களா, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் இத்தனைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அழுகை முகத்தையோ உங்கள் மனசில் இருக்கிற குறையையோ உங்கள் மனசோட முகத்தோடைய தோரணையில் கூட காட்டக்கூடாது. அப்போ கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அதுவும் என்ன சொல்லணும், வீட்டு பூஜையை பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் டெய்லி காலையில் சாயந்தரம் வீட்டு பூஜையை பண்ணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இந்த குலசாமி உங்களை குலத்தை காக்கும். உங்களுக்கு ஒரு உயரிய அந்தஸ்தை இந்த வருஷம் 2026 கன்னிராசிக்கு அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறவனை நம்பக்கூடாது. இந்த பக்கத்தில் இருக்கிறவன் தான் நம்மளை கவுக்குறாங்கிறத நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள், தெரிந்தவர்களுக்கு ரொம்ப அதிகாரம் கொடுக்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீ கொடுத்துருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நீயே இந்த சிஸ்டத்தை வச்சுக்கின்னுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து தங்கிக்கின்னுவாங்க. இதெல்லாம் இந்த வருஷம் வேண்டவே வேண்டாம். எல்லாத்தையும் தள்ளி வைங்க. எல்லாருக்கும் என்னென்ன எந்தெந்த லெவலில் வைக்கணும். ஏன்னா கடந்த வருஷத்தில் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இடம் விட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இடம் கொடுக்காதீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி பெற நாராயண வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் 10% லாபங்கள் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நல்லதே நடக்கும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. Let's go holidays. Travel beyond boundaries.